வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சாம்பார் வச்சு காட்ட போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், புளி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த கப்பில் துவரம்பருப்பு சாம்பார் பருப்பு இதில் 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். நான் இதை குக் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு. இப்போ நான் கேஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. இதை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், பருப்பு இப்படி நல்லா கொக்கு ஆகிருக்கு. 2 சீட்டிலேயே வெந்து போயிடுங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்லேயே நீங்கள் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்க்கக்கூடாதுங்க, சீரகமும் போடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த குக்கரில் சீரகம் இங்கே அடைச்சிக்கிறோம். அதனால் நம்ம காய்கறிங்கெல்லாம் தாளிப்பு பண்ணும்போது தாங்க சீரகம் போடணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் லைட்டாக இதை நீங்கள் கேஸ் தூக்கி விட்டு பார்க்கும்போது தெரியும், கேஸ் எல்லாம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துருக்குறோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்துனோம்னாக்க இந்த பருப்பில் அந்த சூடு இருக்கும்போதே பருப்பு பூரா இந்த மாதிரி மஞ்சள் கலராக ஆகிடும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துனோம்னா இது வெள்ளையாகவே ஒயிட் கலராகவே இருக்கும் பருப்பு. ஏன்னா நீங்கள் சீரகம் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா இந்த சீட்டியில் அடைச்சிக்கிறோம். நீங்கள் ஏதாவது இடையில வேறு வேலை ஏதாவது செஞ்சிகிட்ருப்பீங்க. அப்போ இது தீஞ்சிரும் பருப்பெல்லாம். அப்போ ஃபயர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் உப்பும் சேர்க்காதீங்க. அது மாதிரி உப்பு தண்ணி சில ஏரியாவில் உப்பு தண்ணி இருக்குங்க. அந்த உப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் பருப்பு வேக வச்சு பார்த்தீங்கன்னாவே பருப்பு வேகாதுங்க. அதனால் நீங்கள் உப்பு லாஸ்ட்டில் தாங்க உப்பு சேர்த்தணும். அந்த சூடு இருக்கும்போது நீங்கள் மிதமான சூடு இருக்கும்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்கலாங்க. புளி ஊற போட்டு பாருங்கள் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்படி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்படி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. இது ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் சாம்பாரில் போடுறதுக்கு. சிறு வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம் இது ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் நல்லா பெரிய பெரிய காய்ங்க. பாருங்கள், 3-4 காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாரி தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், முள்ளங்கி ஒரு 200 கிராமு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாம்பார் செய்கிறதுக்குங்க மசாலா 3 ஸ்பூனு தேசி கீங்க, 1 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு சீரகம், 2 ஸ்பூனு தனியாத்தூள், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள், கொஞ்சம் மண்டை வெல்லம், சாம்பார் பொடி 2 ஸ்பூனு, ஈங்கு பவுட்ரு கொஞ்சங்க, தேவையான அளவு உப்புங்க, குண்டு மிளகாய் ஒரு 3-4 மிளகாய் சேர்த்துருக்கேன், கறிப்பில்லுங்க கொஞ்சம், தனியா தலைங்க கொஞ்சம். நம்ம இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறதுக்குங்க கொஞ்சம் பாருங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் காரில் அடிக்காமல் இருக்கும். இந்த கோம்பெல்லாம் கட் பண்ணி வீசிடாதீங்க, இதோடையே சேர்த்துக்கிடுவோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தானே, அதனால் நீங்கள் இந்த கோம்போடு போடுங்க. இந்த மாதிரி நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் குறுக்கு கூட இப்படி கூட கட் பண்ணிக்கலாங்க. நான் நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா நீங்கள் 5 நிமிஷங்கிற இடத்துல 10-15 நிமிஷம் கூட கத்திரிக்காய் வச்சுருந்து நீங்கள் குழம்பு வைக்கலாம். ஏன்னா அது காரில் அடிக்காமல் இருக்குங்க. அதுக்கு தாங்க இதில் மஞ்சத்தூள் சேர்க்குறது. இப்போ நம்ம இப்போ குழம்பு வைக்க போகலாம். நம்ம தேசி கீ சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெயில் கூட பண்ணலாம். பாருங்கள், நெய் நல்லா இலகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. பாருங்கள், வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். இப்போ வரமிளகாயும் சேர்த்துக்கிடலாம். சீரகமும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னையே கறிவேப்பிலை சேர்த்தோம்னா இது சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியா பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூனு. ஈங்கு பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்படி எண்ணெயிலேயே வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, இது ஒரு 4-5 நிமிஷம் இது குக் ஆகட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் முள்ளங்கி சேர்த்துக்கிடுவோம். பாருங்க, முள்ளங்கி சேர்த்துக்கிடலாம். கத்திரிக்காயும் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா நீங்கள் மிளகாத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கிடலாம். ஏன்னா சாம்பார் பவுடர்லேயே மிளகாத்தூள் இருக்குங்க. அதனால் நான் வரமிளகாயும் சேர்த்துருக்கிறேன். அதனால் நான் மிளகாத்தூள் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தாங்க. வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ நம்ம இதை பிளேட் போட்டு மூடி வச்சுருவோங்க. உப்பும் சேர்த்துக்கிடலாங்க. அப்புறமே செக் பண்ணிவிட்டு போட்டுக்குவோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. இடையில நம்ம கிளறி விட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. வச்சுங்க, நம்ம ஒரு வாட்டி இதை கிளறி விடுவோம். இந்த மாதிரி கிளறி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைப்போங்க. கேஸ் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டீமில் வச்சுக்கலாங்க. இப்படி இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கம்மி ஸ்டீமில் வச்சோம்னா இந்த காய்ங்கெல்லாம் கத்திரிக்காய், முள்ளங்கி இதெல்லாமே நல்லா குக் ஆகிடுங்க. இப்போ தான் நம்ம வந்துட்டு சாம்பார் பவுட்ரு சேர்க்க போகிறோம். இப்போ முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதில் புளி தண்ணி சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம உப்பும் சேர்த்துக்கிடுவோம். இந்த மண்டை வெல்லம் கொஞ்சம் இதையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸ் வந்து இப்போ நல்லா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முருங்கைக்காயும் இதோட ஒன்றா நம்ம சேர்த்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான். இப்படி இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை கொதிக்கட்டும்னு விட போகிறோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. கேஸ் நல்லா வேகமாக ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முள்ளங்கி கத்திரிக்காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், பருப்பு அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்க்காம ஒரு 2 விசில் விடுங்க. அப்படியே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. ஆனால் உங்களுக்கு கேஸும் கொஞ்சம் கம்மியாகும். உப்பு மஞ்சத்தூளும் நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா ஒரு 5-6 விசில் விட சொல்லுவீங்க. அப்படியே நீங்கள் சொல்கிறவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்களும் இத்தனை நாளாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணி பாருங்கள். 2 விசிலில் பூ மாதிரி வெந்துடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த பருப்பை அந்த காயில் சேர்த்துவோம்.
பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம பருப்பு சேர்க்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்க்கலாம். பாருங்கள் முருங்கைக்காயெல்லாம் கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு சேர்க்க போகிறோம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம் லைட்டாக. போதுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் கரெக்டாக சேர்த்துக்கிடலாம். முன்னே உப்பு போட்டாச்சு, பருப்புலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் வெந்த பிறகு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட் போட்டு மூடி வைக்கலாங்க. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள். நம்ம இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த நெய்யிலேயே எல்லாமே காய்கறிங்க மசாலா எல்லாமே அந்த நெய்யிலேயே நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள் பச்சை வாசனை இல்லாமல் பாருங்கள் வீடே மணக்குதுங்க. சாம்பார் நல்லா சுவையான சாம்பார் பாருங்களேன். இப்போ இன்னொரு 3 செகண்டு கொதிக்கட்டுங்க. அப்புறம் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இன்னொரு 3 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இந்த தனியா தலையை கொஞ்சம் போட்டுக்கிடலாம். பாருங்கள் இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தனியா தலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்ம கத்திரிக்காய் முள்ளங்கி பாருங்கள் முருங்கைக்காய் சாம்பார் நல்லா சுவையான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதை அப்படியே ஒரு பக்கம் ஊற்றி வச்சுடுவோங்க. ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு அதை நான் காட்டுறேன். இப்போ ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் ரைஸுங்க. இதில் வந்து நான் 1/2 கிளாஸ் தண்ணி விடுவேன். ஏன்னா நம்ம வந்து உடனுக்குடனே நம்ம வைக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம ஜாஸ்தியாக விட்டு தாங்க ஆகணும். நம்ம ஏன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சு ஆக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 6 டம்ளர் தண்ணி போதுங்க. ஆனால் உடனே நம்ம கேஸில் ஏற்றுறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தாங்க விடணும். பாருங்கள் 3 வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் 1 2 3 4 5 6. பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/2 டம்ளர் கேலியே இப்படி நம்ம சேர்த்துக்குவோம். ஏன்னா உடனே வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நம்ம இப்போ சீட்டி போட்டுக்கிறோம். கேஸில் ஏற்றுக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு சீட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் சீட்டு வராதுக்கு முன்னையே நம்ம ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ இது ஒரு சீட்டு வரட்டும். போதுங்க. வந்தது அப்புறம் இன்னொரு சீட்டி வராதுக்கு முன்னையே நம்ம இதை கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். குண்டு அரிசியாக இருந்தால் நீங்கள் 2 விசில் விடலாம். ஏன்னா இது பொண்ணு பாருங்கள் ஒரு விசில் வந்துடுச்சு. இன்னொரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம செகண்டு கழித்து நம்ம பந்த் பண்ணிடுவோம், ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள் ஒரு விசில் வந்து 3 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோங்க. கேஸ் எல்லாம் போகட்டும். ஆஃபீஸ் போகணும் வெளியில் போகணுன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக கேஸ் வெளியேறணுன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் இப்படி பண்ணலாங்க. பாருங்கள் கேஸ் ஃபுல்லாக இப்போ வெளியேறிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்ப்போம். பாருங்கள் கேஸ் பூரா வெளியேறிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் கேஸு. பாருங்கள்
பார்த்தீங்களா, அந்த தண்ணிக்கும் சாதத்துக்கும் சரியாக போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு ரைஸு. பொன்னி அரிசின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விசில் வந்து அடுத்த விசில் வர்றதுக்கு முன்னையே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் கேஸு. பாருங்கள், நம்ம சாதத்தை இப்படி இலையில போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம இது மேலே சாம்பார் ஊற்றுவோம். பாருங்கள், நம்ம சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் ஆவலா ஊறுக்காய் சைடில் வச்சுக்கிடுவோம். ஒரு லட்டு இலையில் வச்சுக்கிடுவோம். ரசம் கொஞ்சோன்னு பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் வந்துங்க நம்ம ரைஸ் கூட சாப்பிட்லாங்க. காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சுவையான சாம்பாருங்க. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.